Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு unboxing videos தான் பார்க்க போறோம். சோ நான் WhatsApp ஆர்டர் மூலமா சில பொருட்கள் வந்து நம்ம வாங்கி இருந்தேன். சோ அந்த பொருள் வந்து எங்க வாங்கி இருக்கேன், எப்படி வாங்கி இருக்கேன், எப்படி வந்து ரேட் இருக்கு, ப்ளஸ் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூசஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோல பார்க்குறது எல்லாமே ஒரு ஆர்கனைசர் தான். ஸோ நான் வாங்கியிருக்கிறது முக்கால்வாசி எல்லாமே ஆர்கனைசர் தான். ஸோ நான் இதை எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரமேஷ் பிளாஸ்டிக் ஏஜென்சி அப்படின்றது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற அவங்களோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னெல்லாம் ஐட்டம் கேட்டலாக் போட்டிருக்காங்களோ அது அப்படியே நீங்கள் வந்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் குவிக்காக வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நல்ல பபுள் ரேப் பண்ணி நமக்கு வந்து நல்ல செக்யூராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பொருளாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது இது ஒரு ஆர்கனைசர் தான். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களோட வார்ட்ரோப்பில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிச்சனில் வந்துட்டு ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிச்சனில் ஆயில் கேன்ஸ் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு டர்க்கி டவல். இது வந்து நம்ம கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். ஜஸ்ட்டு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நம்ம காய்கறி அது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பேக்டாக வச்சுக்கிறதுக்கு ஜிப்போட கொடுத்துருந்த கவரு. இது பொறுத்த வரைக்கும் ஓகே அந்த மாதிரி தான் நம்ம சொல்லலாம் குவாலிட்டி. ஸோ அந்தளவுக்கு இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு 3 பீஸ் கிடச்சிது. அடுத்தது வந்து இந்த அடிசிவ் ஸ்டிக்கிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வால்ஸில் அந்தளவுக்கு ஸ்டிக் ஆகலை. எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் டைல்ஸ் அந்த மாதிரி இதில் மட்டும்தான் ஸ்டிக் ஆச்சு. இதில் 3.5 kg வரைக்கும் வெயிட் தாங்கும்னு போட்டிருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் டவல். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஈரம் வந்து போகுதான்னா அப்படிலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் வேர்ஸ்ட் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் கிளிப்பு. இந்த ஃபுட் கிளிப் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ரேட்டும் நல்ல கம்ஃபர்டபுளான ரேட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வந்து மொத்தமாகவே 40 rupeesக்கு வாங்கினேன். சின்ன சைஸ்லேருந்து மீடியம் பெரிய சைஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமே அந்த பேக் ஃபுல்லாக 40 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நல்லாவே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இது வந்து நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு பின் பண்ணி அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே எனக்கு வந்துட்டு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் தான். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஸ்கொயர் இது தான் வந்துட்டு சர்ச் பண்ணேன். பட் அது வந்து அவைலபிலிட்டி இல்லைன்றனால நான் டக்குன்னு வந்து சரி இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட பெரிய சைஸும் இருக்குது. பட் இதுவே வந்து நல்லா கம்ஃபர்டபுள். நமக்கு நெட்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த கொசுலாம் வராமல் ஈலாம் வராமல் நம்ம வந்து வெளியவே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினர் தான். நம்ம டிஷ்வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கீழே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும். நம்ம வந்து நல்ல பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் இதில் இறங்கிடும். அப்படி நல்லா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்குறாங்க. நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சிட்டோம்னா சிங்க்குள்ளேயே வந்து இறங்கிடும். இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்லேயே எனக்கு வந்து கிடச்சிது. இது வந்து ஸ்பூன் ஹோல்டர் அதோட கொடுத்துருக்காங்க. கத்தி ஸ்பூன் அந்த மாதிரி கழுவணும்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்கனைசர். இது வந்து ஒரு ட்ரா ஆர்கனைசர்னு சொல்லலாம். நம்ம வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வார்ட்ரோப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கிச்சனில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் தான். ஒரு 220 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. நான் வந்துட்டு இப்போ வந்து மேக்கப் செட்டோ இல்லாட்டி வந்து கிளிப்ஸு அதெல்லாம் வந்து நமக்கு எங்கேயாவது கலைஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு. இதோட சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃபுல் கை அளவுக்கு தான். ஸோ அந்தளவுக்கு தான் இருந்தது. இதோட பெரிய சைஸும் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கினோன்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ண பொருள்லாம் ஒரு கிளிப்பிங் தான் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி விடுறது, இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த டவலை ஹேங் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்புறம் ஃபுட் கிளிப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு என்னென்ன வந்து மிச்சமாகுதோ அதை வந்து நம்ம கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி வந்து ஜிப் போட்டு வச்சுருக்கேன், நல்லா காத்தோட்டமாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கங்கே கிடக்கிற கிளிப்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வந்துட்டு மொத்தமாக அசிங்கமாக இல்லாமல் நம்ம வந்துட்டு இப்படி உள்ளே போட்டோன்னா நல்லாயிருக்கும். மேலே கூட நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நம்ம ஏதாவது மேலே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அதனால தான் நான் மாய்ஸ்சரைசர்லாம் மேலே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசர் நான் சொன்னேன் இல்லையா, இது நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து இங்கே என்னோடய ஷாம்பூ அதெல்லாம் அப்படியே ஆர்கனைஸாக வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். நான் வாங்கின பொருளுக்கான ரேட்டிங் வந்து கொடுக்கலான் இருக்கேன். இதுக்கு வந்து நான் 2 தான் கொடுப்பேன் 5க்கு. இதுக்கு வந்து 3 கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து 2 தான். இது வந்து எனக்கு 4.5 கொடுக்கலாம். இந்த ட்ராயர் வந்து 4 கொடுக்கலாம். இது வந்து 3.5 கொடுக்கலாம். இதுக்கு இது வந்துட்டு 4 கொடுத்துக்கலாம். இதுவும் 4 கொடுக்கலாம். இது 5 கொடுத்துடலாம். அவ்வளோதான். சில ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன் ரேட்டோட. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரேட் வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ மாறுபடும். அண்ட் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்னால் எவ்வளோ ஷோ பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் என்னால் போட முடியல. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் அதில் பிங் பண்ணிவிட்டு கேட்லாக் கேளுங்க, கண்டிப்பாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க. கேட்லாக் கொடுத்தோன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதோட ரேட் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. என்னென்ன வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்றதை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பில்லெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் அனுப்பிச்சு நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ அதனால நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நான் கொடுக்கல. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்லாக் கேட்டிங்கன்னா நிறைய இது வந்து கிடைக்கும். ஆனால் நிறைய பொருள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஆன்லைனோட ரொம்ப கம்மியாக இருந்தது, அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நான் மீஷோவில் பார்த்த சில பொருளே வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் நிறைய இருக்குங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ், கிளாஸ் ஸ்டோரேஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து ஒவ்வொரு சைஸ்லேயுமே இருந்தது. பத்தாவதுக்கு நீங்கள் வந்து டெக்கோர் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் மினிமம் ஆர்டருக்கே வந்து 60 வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு கேஜிக்கு. அப்புறம் அடுத்த கேஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் 50 ருபீஸ்னு கொடுத்துட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, நோ ரிட்டன் பாலிசி, நோ எக்ஸ்சேஞ்ச் பாலிசி. அது ஒன்று தாங்க வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ்னால் சொல்லுவேன். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் நான் சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.